அதாவது கடந்த 11 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கின ஒரு சிறப்பு திட்டத்தையாவது உள்துறை அமைச்சரால சொல்ல முடியுமா? இங்க வந்து அ அவங்க குடுக்குற சிறப்பு திட்டங்கள் அவங்க அவங்க ஒன்றிய அரசு குடுக்குற திட்டங்களையும் நாம இங்க மாநில அரசு வேறு விதமாக செயல்படுத்துகிறது அல்லது செயல்படுத்தாம இருக்கு அல்லது அவங்களோடது மாதிரி செயல்படுத்துறாங்கங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாங்களே. ஒரு சிறப்பு திட்டமாவது ஒன்றிய அரசு குடுத்திருக்குதா? அல்லது ஒன்றிய அரசின் பெயர்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல, பிரதமரின் பெயர்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல பெரும்பாலான நிதியை வந்து மாநிலங்கள் தானே போட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே மறைச்சு அவர் எப்படி பேசுறாருங்கிற செய்தியை பேசியிருக்கிறாரு. அதோட டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமா, தூரத்துல இருந்து ஆட்சி செய்ய முடியாது. அதுக்காகத்தான மாநிலங்களே இருக்கு. இல்லைன்னா மாநிலங்களே தேவையில்லையே. இதுல வந்து எங்கேயோ இருக்கிற டெல்லியில இருந்து எங்கேயும் கிடையாது, எந்த ஒரு மாநிலத்தையும் அவங்களால வந்து ஆட்சி செய்ய முடியாது. ஒன்றிய அரசுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாநில அரசுகளுக்குன்னு சில அதிகாரங்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரங்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு உள்ள ஒன்றிய அரசு அப்படி மரியாதையோடு நடத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். வளமையாக வருகின்ற நிதி உதவிகள், கல்விக்கு மற்றும் பிற இடங்களுக்கெல்லாம் வர நிதி உதவிகளை இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இந்த திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தினா தான் அந்த உதவியை கொடுப்போம்னு புதுசா ஆரம்பிச்சா இதுல எந்த நியாயம் கிடையாது. செய்யறாங்க அது மாதிரி. ஏன்னா சில சமயம் சலிப்பா இருக்கு. எத்தனை விஷயத்துக்கு தான் கோர்ட்டுக்கு போக முடியும் இந்த தமிழ்நாடு அரசு?